இப்போ ஒரு அரசியல் களத்துல அவங்க இருக்கிறப்ப அவங்கள நம்பி பல கட்சியில அதிமுகவில் இருந்தவங்களே திரு சசிகலா அவர்களை நம்பி வந்தாங்க. அவங்கெல்லாம் இப்போ பொறுப்புகள் இல்லாம இன்னும் நடக்கும் இப்போ நடக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது மறைஞ்சிராதான்னு கேட்கிறேன். அப்புறம் காலப்போக்கில் அவங்க கையை விட்டு போயிடும் இல்லையா இந்த விஷயங்கள் எல்லாம்? சார், அரசியல்ல நமக்கு பொறுமை ரொம்ப அவசியம். பொறுமை ஒரு எல்லைக்கு வரைக்கும் நம்ம அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. பொறுமைக்கான அர்த்தங்கள் சார் ஒன் பை ஒன்னா நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கட்சி இருக்கிற நிலைமைக்கு எது அவசியம்ன்றது சின்னம்மாவுக்கும் நல்லா தெரியும். அதனால அது அதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம். அதை நோக்கி தான் அம்மா அதை பேசு பொருளாக்கிட்டு இருக்காங்க, அதை பண்றாங்க. சார், சின்னம்மாவை தவிர்த்துட்டு இன்னைக்கு அரசியல் களம் கிடையாது. நீங்க வேணா இன்னைக்கு இருக்கிற அதிமுக தொண்டர்களை போய் கேளுங்க. சின்னம்மாவை இது இல்லாம ஒரு பயப்படுறாங்களே, பேரு சொல்லவே பயப்படுறாங்களே. அதுதான் சார், அதுதான் அவங்களோட, அதுதான் நம்ம சொல்ல வரோம். இப்ப சின்னம்மா உள்ள வந்தாதான் இந்த கட்சி மறுபடியும் நாம நிறைய காலகட்டங்களை சொல்லிட்டு வரோம். அதிமுகன்றது ராணுவ கட்டுப்பாடு உள்ள கட்சி. அந்த கட்சியை இன்னைக்கு ஒரு 20% கட்சியா இன்னைக்கு மாத்தின பெருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு சாரும்.